ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர அப்பனே முருகா போற்றி. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. இந்த எபிசோடில் நம்ம வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஜூன் 15 முதல் 21 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். அங்கிருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்ப சிறப்பு. 11ஆம் இடத்தை குருவும் பார்வை செய்கிறார். இப்போது 3ஆம் இடத்து அதிபதி புதன் 3இல் இருக்கிறார், குருவும் 3இல் இருக்கிறார். ராகு 11இல் இருப்பது மாபெரும் சிறப்பு, குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. ஆதலால் இந்த வார கிரகங்கள் இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலன்களை வழங்கப் போகிறது. ராசியிலேயே சுக்கிரன் இருக்கார். பணம் பல வகையில் பையை நிரப்பும், ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை முயற்சிகள் நடக்கும். மற்றபடி உங்களுக்கு பாக்கியமான ஒரு சூழல், வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக கிளம்புங்க. அதற்கான ஏற்பாடு கண்டிப்பாக நடக்கும். கடவுள் கவனிப்பார். மற்றபடி உங்களுக்கு உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வரக்கூடிய வருமானங்களை நீங்கள் தொழிலையே இன்வெஸ்ட் பண்ணுவீர்கள், தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீர்கள். அப்போது கண்டிப்பாக சிறப்பான ஒரு நேரமாக இது. கண்டிப்பாக நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். இருந்த போதிலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். இந்த வாரம் வெற்றிகரமான ஒரு சந்தோஷமான வாரம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.